அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அது நண்பர் ரகு என் ராமன். கரெக்ட். ஆனால் நங்கநல்லூர் சிதம்பரம் ஸ்டோர் பக்கம் கடை போட்டவருக்கு விளம்பரம் தானே செஞ்சீங்க. போகட்டும், கிழவிக்கு எவ்வளோ கொடுத்தான், சோசியல் மீடியாவில் எவ்வளோ சம்பாதிச்சான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நங்கநல்லூர் சிதம்பரம் ஸ்டோர் வாசல்ல நண்பர் மணி எலுமிச்சம்பழம் வித்துட்ருக்காரு. ரொம்ப வருஷமா இப்போ அவரை காணோம். அதை பற்றி நம்ம ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு எலுமிச்சம்பழமாவது இந்த பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோ இல்லை பெரிய இந்த ஏசி எல்லாம் போட்ட கடைகள்லையோ வாங்காமல் இவர்கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பொழப்புக்காகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்கள் விளம்பரம் தானே போட்டீங்க அப்படின்னா இப்படி நான் அவருக்கு 1,00,000 ரூபா கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல கடை வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரா? எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் வசதி இல்லை. என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் செய்கிறேன். நான் எப்போவுமே அவர்கிட்ட போனால் எலுமிச்சம்பழம் குறைந்தபட்சம் 100 ரூபாய்க்கு வாங்குவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் அது மழை காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, இந்த லெமன் ஜூஸ் அப்படின்றது நிறைய செலவாகுங்க. எல்லா காலங்களிலும் அந்த லெமன் ஜூஸை கொடுப்பேன். இந்த எலுமிச்சம்பழத்தை சேர்த்திங்கன்னா ஜல்ப்பு வந்துடும் அப்படின்லாம் நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா அதில் விட்டமின் சி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சாலடு மேலே பிழிகிறது, அதுக்கப்புறம் இந்த லெமன் ரைஸு, அதுக்கப்புறம் எலுமிச்சை ரசம், இப்படி பல விதங்களில் அந்த எலுமிச்சம்பழத்தை நான் உபயோகிப்பேன். வாரம் போய் வாங்குவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட. அப்போ தான் பக்கத்துலேயே பெரிய கடைகள்லாம் இருக்குது. இவர் பாவம் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. இவர் பாவம் நல்ல பழமாகவும் இருக்குது, நிறையவும் கொடுக்குறாரு, ஆனால் இதை வாங்க மாட்டாங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் நான் பண்ணியிருந்தேன். அது விளம்பரம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நண்பர் விளம்பரம்னு எடுத்திங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுற ஒருத்தருக்கு இந்த மாதிரி தெருவில் விற்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமே அப்படின்னு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நங்கநல்லூரில் இத்தனைக்கும் நான் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒரு கடையில் கீரை வாங்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டுக்குள்ளே என் மூஞ்சி இருக்குது. அந்த சின்ன ஓட்டையில் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரில. நண்பர் அங்கே பார்த்தவர், சார் நீங்கள் தானே ஜாம்பவான் அருண் அப்படின்னாரு. நான் இறங்கிட்டு ஆமாங்க அப்படின்னேன். அப்புறம் ஹெல்மெட்டை கட்டிட்டு கேட்டேன், எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லையா, நான் இந்த மாதிரி தெருவோர கடைகளில் தான் வாங்குவேன் அப்படின்னு. அது எப்பவும் கையில் ஒரு துணிப்பை வச்சுருப்பேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி அந்த கீரை கடைக்காரர் கவரில் போடும்போது இல்லை இந்த பையில் போடுன்னு பையை கொடுத்தீங்க. ஹெல்மெட்டுக்குள்ளே கருப்பு கண்ணாடி தெரிஞ்சது. உடனே நீங்கள் தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாரு. ஸோ நல்ல விஷயங்களை சொல்லணும், நல்லவங்களுக்கு எளியவர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த முயற்சி. சொல்லப்போனால் கனடாலேருந்து ஒரு நண்பர் அவங்க ஃபோன் பண்ணி, சார் அவருக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு 10,000 ரூபா அனுப்பியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் அந்த பக்கம் போகும்போது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. பரவாயில்ல அப்படின்னாங்க. ஒரு 4-5 நாள் கழிச்சு அன்றைக்கி சாயங்காலம் போயிருக்கும் பொழுது அப்போ நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஏதோ ஒரு மணி அவர்கள் கடை பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னோடனே அவங்களே நேரடியாக பேசினாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, சார் என்னுடைய மாமனார் பேருக்கும் மணிகண்டன் தான். இன்னைக்கு அவருடைய திவசம் சார். எப்படி அதுவாக அமைஞ்சது பார்த்தீங்களா? நான் அன்னைக்கு அமிச்சேன், நீங்கள் 4 நாள் கழித்து போகிறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த தேதியில் நீங்கள் போயிருக்கீங்க பாருங்கள் அப்படின்னாங்க. இதெல்லாம் தெய்வ சங்கல்பம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். கிழவிக்கு எவ்வளோ கொடுத்தான், சோஷியல் மீடியாவில் எவ்வளோ சம்பாதிச்சான் அப்படின்னா, தடாகத்திலே உள்ள அழுக்கை தின்று தடாகத்தில் உள்ள நீரை சுத்தப்படுத்துகின்றதே மீன், அதன் சுயநலத்திலே உள்ளது பொதுநலம், இப்படி தான் சொல்லணும். வேறு என்ன பண்ணுறது? அடுத்த நண்பர் ராஜேந்திரன் ரவிக்குலன் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஐ வாண்ட் டு கிவ் யூ அன் ஆன்சர் ஃபார் யுவர் கொஸ்டின். ஆஸ் யூ ரைட்லி பாயிண்டட் அவுட், தே ஆர் நாட் பிளானட்ஸ் இன் த வேதிக் சிஸ்டம். வி ஆர் இன் த சென்டர் அண்ட் ஆல் த பிளானட்ஸ் அஃபெக்ட் அஸ். கரெக்ட். இப்போ கேட்பாங்க, அதை யூரேனஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இப்போ பிளானட்டே இல்லைன்னு கட்டி விட்டாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் பிளானட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அது பிளானட்டே இல்லை அப்படின்னா, இப்போ நான் படித்த காலத்தில் இருந்ததெல்லாம் முட்டாளா அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பதில் இல்லை. அதுக்கு என்னவோ அவங்களா ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே கூட நண்பர் கேட்டிருந்தார், என்னங்க இதில் பூமியை காணாமே அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். எப்படிங்க, பூமியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு சூரியன் தெரியும், சந்திரன் தெரியும், செவ்வாய் தெரியும், புதன் தெரியும், வியாழன் தெரியும், வெள்ளி தெரியும், சனி தெரியும், பூமி தெரியாது. ஏன்னா நாம் அதில் தானே இருக்கோம். அடுத்தது இந்த நவக்கிரகங்கள் இதெல்லாம் எப்படிங்க எங்கேயோ இருக்கிற ஒரு பிளானட் நம்ம அஃபெக்ட் பண்ணுமா? இதெல்லாம் என்ன நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்வாங்க. சரி ரைட்டு, இந்த சந்திரன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது பௌர்ணமியும் போது இந்த அலையெல்லாம் அடிக்குது, சந்திரனுடைய ஈர்ப்பு விசையினால் கடலில் சீற்றம் எழுகின்றது அப்படின்னு சொன்னால் அதை நம்புகிறோம்ல. அவ்வளோ தூரத்தில் இருக்க சந்திரன் அவ்வளோ பெரிய கடலில் தாக்கத்தை ஏற்படுத்த முடிகின்றது அப்படின்னு சொன்னால்
அப்ப தமத்தூண்டா இருக்க மனுஷன் மேல அந்த தாக்கம் வராதா? இதை யாராவது யோசிக்கிறோமா? பகுத்தறிவு நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பகுத்தறிவு இருந்திருந்தா இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருப்போம். கரெக்டு தானப்பா அவங்க சொல்றது. அமாம்பெரிய கடலையே ஆட்டி வைக்கிறது சந்திரன் அப்படின்னு சொன்னா நம்ம தூண்டு மனுஷனை ஆட்டி வைக்காதா? மனிதனை எதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியதோ, எதெல்லாம் வந்து உண்மையான கிரகங்களோ அதைத்தான் வந்து நாம் அந்த நவகிரகங்கள் அப்படின்னு வச்சிருக்கோம். உடனே வந்து சந்திரன், சூரியன் இது ரெண்டும் கிரகம் இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. அந்த ரெண்டும் நான் சொன்னேன். இதெல்லாம் உண்மையான கிரகங்களோ இதெல்லாம் நம்ம அஃபெக்ட் பண்ணக்கூடியதோன்னு. ஸோ அந்த 2 கேட்டகரியில் இதெல்லாம் வந்துடும். அடுத்த நண்பர் ராஜேந்திரன் ரவிக்குலன். அது அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், அதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன் இல்லையா? அது சொல்லியிருந்தார். அது இல்லை, வேற ஒரு இடத்துல அப்படின்னாரு. அது அப்படி ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ஒரு சிரமம் என்ன அப்படின்னா, அது அந்த காலத்து தமிழ், அதுக்கப்புறம் அந்த கிஷோரி மோகன் கங்குலியில் வந்து ஒரு மாதிரியான ஆங்கிலம். ஏன்னா நமக்கு சமஸ்கிருதம் தெரியாது இல்லையா? அதனால் இந்த மாதிரி பல மொழிபெயர்ப்புகளை தான் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த தமிழும் சரி, அந்த ஆங்கிலமும் சரி, ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதை வந்து உள்வாங்கிட்டு சொல்லும்போது மேபி இந்த மாதிரி ஒரு தவறு நிகழ்ந்திருக்கலாம். அதுக்காக அதை ஜஸ்டிஃபை பண்ணலை. இனிமேல் நான் கேர்ஃபுல்லாக இருக்கேன். அடுத்த நண்பர் அபூர்வாஸ்ரீ. நமது புராணங்கள் எவ்வளவு அரிய கருத்துக்களையும் வாழ்வியல் தத்துவங்களையும் சொல்லியிருக்கிறேன்னா அவை நமக்கு சரியாக வந்து சேரவில்லையோ? கரெக்டுங்க. இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு வருது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புராணங்கள், இதிகாசங்கள், உபநிஷதங்கள் இதெல்லாம் வந்து கேட்கறது, படிக்கிறது இதெல்லாம் 10ஆம் பசலித்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு திருப்பி 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 நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரியான சில வாதங்களுக்கு வந்து நம்மளால் சரியாக பதில் சொல்ல முடியல. ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியல. வி வேர் ப்ரிவென்டட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த விபரீதம், அப்போ வந்து அந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் உண்மையோ, இப்படித்தான் வந்து ஏற்றத்தாழ்வு கற்பிக்கின்றதோ அப்படின்லாம் வந்து நாமளே நம்ப ஆரம்பிச்சு. பாருங்க, அந்த 4 வர்ணங்களை படைத்தது நான் தான் அப்படின்னு கடவுளே சொல்லிட்டாரு. கடவுள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு. சரி, கடவுள் வந்து 4 வர்ணங்களை படைத்தார்னு சொன்னார்னு சொல்றீங்கல்ல, 400 ஜாதியை யார் படைச்சார்? அதை எனக்கு சொல்லுங்க. இந்த கேள்வியை நம்ம கேட்கறது இல்லை. திருப்பி திருப்பி 4 வர்ணம்னு சொல்லும்போது நம்ம அப்படியே உட்காந்து நிற்கிறோம். ஆமாம், கடவுள் சொல்லியிருக்காரா, எப்படி இதெல்லாம் அப்படின்னு. சரிப்பா, 4 வர்ணம் தானே கடவுள் படைச்சான்னு சொன்னார், நீ ஏன் வந்து 400 ஜாதியை எங்கேருந்து கொண்டு வந்த அப்படின்னு நம்ம கேட்காததுனால தான் நம்ம தலையில் மிளகா அரைச்சி நிற்கிறாங்க இவ்வளோ நாளாக. இனிமேல் யாராவது வந்து இதை சொன்னாங்கன்னா ரைட், மீதி 396 இப்படி கூட வச்சுக்கோங்க, 4 போக, இதெல்லாம் யார் கொண்டு வந்தான்னு எனக்கு சொல்லுங்க. சரி, அதுதான் தப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ இதெல்லாம் ஏன் வந்து இன்னும் ஜாதி பெருமை பேசினுக்கிறீங்க? யாரும் ஜாதி பெருமை பேசக்கூடாது அப்படின்னாது ஒரு சட்டம் போடுங்க. ஜாதி சங்கத்தில் வந்து தலைவர்கள் கலந்துக்கக்கூடாது, அதை ஆதரிக்கக்கூடாது, ஜாதி கட்சிகளை சேர்க்கக்கூடாது அப்படின்னாது யாராவது உரத்த குரல் கொடுங்க அப்படின்னு நம்ம திருப்பி கேட்டாதான் இதெல்லாம் அடங்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அகல்யா ராஜகோபால் அவர்கள். கம்ஃபர்ட்ஸ் அண்ட் லக்ஸரி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்கம் ஆஃப் த பர்சன் சொல்லிட்டு கூடவே ரகு என் ராமன் அவர்கள் அழகாக ஒரு பஞ்சு கொடுத்தாரு. அண்ட் ஆல்சோ ஆஃப் த நெய்பர்ஸ் அப்படின்னு. கரெக்டு. இன்னைக்கு வந்து பக்கத்து வீட்டில், அக்கம் பக்கத்து வீட்டில் அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, ஒரு விளம்பரம் கூட வந்தது. அவங்க வீட்டில் இருக்குது, இவங்க வீட்டில் இருக்குது, ஏற்ற வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இருக்கா அப்படின்னு. இதுதான் வந்து நம்மளுடைய அந்த சைக்காலஜியை டச் பண்ணுறது. அதானே, அவங்க வீட்டில் தான் இருக்காம அப்போ நம்மளும் வாங்கிடணும். அவங்க வீட்டில் வந்து எல்இடி டிவி வாங்கணும், அப்போ நம்மளும் எல்இடி டிவி வாங்கணும். அவங்க வீட்டில் வந்து கார் வாங்கிட்டாலும் நம்மளும் கார் வாங்கணும். ஏங்க, அவங்களுக்கு உபயோகம் இருக்கலாம், உங்களுக்கு அதனால் என்ன உபயோகம் இருக்குது? அதெல்லாம் கிடையாது. கார் வேணும். எதுக்குங்க? ஒரு அவசரம் ஆத்திரம் என்னைக்காவது ஒரு நாள் வரப்போகுது. அதுக்காக வந்து இத்தனை லட்சத்தை கொட்டி கொடுத்து வாங்கி வீட்டு வாசலில் நிறுத்தணுமா வேஸ்ட்டாக அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. அந்த அவசரம் வரும்போது நான் என்ன பண்ணுறது? ஊபர், ஓலா இருக்க போது, ஆட்டோ இருக்க போது, கூப்பிட்டா வரப்போகுது. அப்படி அவசரம் அப்படின் போது ஒன்றால் ஓட்ட முடியாத நிலைமை. அப்பவும் யாரையாவது கூப்பிட்டு தானே ஓட்டணும் அப்படின்னா யாருக்கும் புரியாது. கரெக்டாக சொன்னாங்க. நமது சம்பளத்தை பொறுத்தது, கூடவே அடுத்த வீட்டுக்காரங்களையும் பொறுத்தது. வெரி குட். இந்த கேள்வியை தான் நான் எதிர்பார்த்தேன். நண்பர் மகாதேவன் 2000 கேட்டிருக்காரு. அது என்ன சார், சயின்டிஸ்ட்னா ஐயரா தான் காட்டணுமா? ஒரு செட்டியாரோ இல்லை ஒரு முதலியாரோ இல்லை ஒரு சிறுத்தை குட்டியாவோ காட்ட மாட்டிங்களா அப்படின்னு. பேட் கேர்ள்னு ஒரு படம் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஐயர் ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணை தான் பேட் கேர்ளாக காட்டியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. நான் அந்த படத்தை பார்க்கல, யாரோ சொன்னாங்க, அதுதான் கேள்வி. இந்த மாதிரி வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய பொண்ணு நடித்த ஒரு, அது குறும்படமா இல்லை வந்து ஓடிடி சீரீஸா என்னன்னு தெரியல, உஷா உதுப் கூட பாட்டியாக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுலேயும் வந்து பிராமண குடும்பமாக தான் இருக்கும்.
அந்த டீனேஜ் கேர்ள் வந்து கடையில் போயிட்டு காண்டாம்ஸ் வாங்குறாங்க 2 பேர். அப்போ அந்த கடைக்காரர் சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்படின்னா, அதை பற்றி நீ ஏன் கேட்குற அப்படின்னு அதில் ஒரு பொண்ணு பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இதையெல்லாம் பார்த்துட்டு யாரும் ஏன் இது ஐயர் வீட்டு பொண்ணாதான் காமிக்கணுமா இல்லை ஐயங்கார் வீட்டு பொண்ணாதான் காமிக்கணுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கல. இங்கே மட்டும் நாம் இதை கேள்வி கேட்டிருக்கோம். ஆக்சுவலாக இது அதுக்காக நான் வச்சதில்லை. இந்த அணு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க விஷயம். ஆன்மீகம் அப்படின்னா அது அறிவியலுக்கு எதிரானது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆன்மீகம்தான் அறிவியல். நம்ம கிளைமேக்ஸில் பார்க்க போகிறோம். ராபர்ட் ஓப்பன்ஹைமர் அவர் வந்து அந்த அணு வெடிப்பு நடந்த போது கீதையை கோட் பண்ணதா சொல்லுவாங்க. ஐ எம் பிகம் த டெஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு. அவர் வந்து ஒரு கிறிஸ்துவர், அமெரிக்காவில் பிறந்தவர். அவர் எதுக்கு பகவத்கீதையை கோட் பண்ணணும் அப்படின்னா இங்கே தான் இருக்குது விஷயம். அப்போது இது சம்பந்தமான விஷயங்கள், அறிவியல் பூர்வமான விஷயங்கள் எல்லாம் நமது சனாதன தர்மத்தில் கொட்டி கிடக்கின்றது. அண்டு இப்போ அதை வந்து பிராமணர்களை தவிர வேற யாரும் படிப்பதில்லை, ஃபாலோ பண்ணுவதில்லை. அதனால் அந்த கேரக்டரை நான் வந்து ஒரு பிராமணராக காட்ட வேண்டியது காலத்தின் கட்டாயம். அதை தவிர வேற ஒன்றும் இல்லை நண்பரே. நண்பர் ரிலாக்ஸ் ப்ளீஸ். அப்படியே ஏகே கிட்ட 2026 ஜூன் மாதத்திற்கு டைம் டிராவல் செய்து விஜய் கூட்டணி வைப்பாரா மாட்டாரா என்று கேட்டு சொல்லவும். நண்பரே, நான் 2026 ஜூன் மாதத்துக்கு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்ட்டு போனேன். ஆனால் பாருங்கள், எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சிங்க. கூட்டணிகள்லாம் வந்து ஒருத்தர் திட்டினுக்கிறாங்க. ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு. நீங்கள் உஷாரா மார்ச் ஏப்ரல்னு சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம டைம் மிஷின் ஒர்க் பண்ணுதா இல்லையா அப்படிங்க டெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணிட்டீங்க நண்பரே. ஜூன் மாதம்னு சொல்லிட்டீங்க. அதனால் தேர்தல் எல்லாம் முடிந்து விட்டு புதிய ஆட்சி பதவியேற்று கொண்டு விட்டது. நான் சொன்ன மாதிரி யார் கேட்டாங்க அப்படின்ற ஆராய்ச்சி தான் ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, யார் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு. டைம் ட்ராவல்ன்றது ரொம்ப காஸ்ட்லி. மறுபடியும் ஏதாவது ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா நான் அவனை போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அடுத்த நண்பர் அபூர்வா ஸ்ரீ. ஐ எம் நாட் ஷூர் ஆஃப் த கரெக்ட் ஆன்சர் சார், பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் அவர் சிவிலைசேஷன் அண்ட் வேதாஸ் ஆர் த மோஸ்ட் ஏன்ஷியன்ட் இன் த வேர்ல்டு. கரெக்ட். இதனுடைய தொன்மை பழமை அப்படின்றதுக்கு ஈடாக எதுவுமே வராது. காலங்காலமாக இருந்து வருகின்ற ஒரு விஷயம் நமது வேதங்கள், உபனிஷத்துக்கள். இதெல்லாம் அதில் இல்லாத விஷயங்களே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறது அதுதான். ஏதாவது புதுசாக அறிவியலில் ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க நம்ம வேதங்கள், உபனிஷத்துக்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் தீவிரமாக படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அதுலேருந்து எதையாவது ஒன்று, அதை ஃபேக்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். அதை அரைவ் பண்ணுறதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ரிசல்ட் உங்களுக்கு வந்தாச்சு. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. அதனால தான் வந்து அந்த 7 நாட்கள், அந்த 7 கிரகங்கள் அப்படின்றது இருக்கிறதா நான் பார்க்குறேன். அடுத்த நண்பர் சண்முகம் நாடார். ஒரு சின்ன வேண்டுகோள் சாம்புஜி, உங்களுக்கு இருக்கும் வேலைப்படுவில் கதை எழுத நேரம் போதவில்லை என்றால் உலக புகழ்பெற்ற சிறுகதைகளை சொல்லலாம் அல்லவா? கரெக்ட். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தரையில் இறங்கும் விமானங்களை பற்றி ஒரு வாரம் நம்ம பேசியிருந்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் அப்படின்னா உடனே அது வெளிநாட்டு சிறுகதைகளாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் நண்பரும் அது மாதிரி சொல்லலை. நம்ம தமிழிலேயே ஏராளமான சிறுகதைகள் கொட்டி கிடக்கின்றன. அதெல்லாம் வந்து நாம் உலக புகழ்பெற்ற சிறுகதைகள் அப்படின்னா உடனே அன்டன் செக்காவ், மப்பசான், இந்த மாதிரி வெளிநாட்டு எழுத்தாளர்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இல்லைங்க. நம்ம கு அழகிரிசாமியாக இருக்கட்டும், இல்லை கூப்பா ராஜகோபாலன் ஆகட்டும், நம்ம கரிச்சான் குஞ்சு அவர்களாகட்டும், இதெல்லாம் வந்து சொல்லிட்டே போகலாம். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு பல சிறுகதைகள், இதை கேட்டால் எல்லாரும் ஆடி போயிருவீங்க, இப்பேற்பட்ட சிறுகதைகள் தமிழில் இருக்கின்றதா அப்படின்னு. அதை நம்ம விரைவிலேயே தொடருவோம் நண்பரே. நன்றி நண்பர்களே. இந்த வாரம் வந்து ஏராளமான கேள்விகள் வந்திருந்தன. பதிவுகள் வந்து குறைவாக இருந்தாலும் கேள்வி நிறைய இருந்தது, நல்லாவே இருந்தது. இதுதான் வந்து நமக்கு உற்சாகத்தை கொடுப்பது. ஸோ நண்பர்கள் அவர்களுடைய சந்தேகங்கள் கண்டனங்கள் எதுவாக இருந்தாலும் இதில் பதிவு பண்ணலாம். அதனால் என்ன சார் அப்படின்னா யோசிக்கவே வேணாம். உங்களுக்கு கோபம் வந்து தான் கண்ணாபின்னா திட்டுங்க, தப்பே கிடையாது. இப்போ நான் பதில் கொடுக்குறேன் அப்படின்னா பார்த்தீங்களா, நான் அவங்கள வந்து சரியாக மூக்க உடைச்சிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது. ஏன்னா நான் சொல்கிறத வேலை மெனக்கட்டு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நான் சொல்கிறத நீங்கள் கேட்கும்போது அப்போ நீங்கள் சொல்கிறத நான் காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு என்னுடைய விளக்கத்தை கொடுக்க வேண்டும். அதுக்காகத்தான் வந்து இந்த கேள்வி நேரம் அப்படின்றது. மீண்டும் அடுத்த பதிவில் இணைந்திருப்போம். வணக்கம்.